ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்பயுமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெறும் ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் மட்டும் பத்தாதுங்க. அதை தாண்டி நிறைய ஃபில்டர்ஸ் தேவைப்படணும். போன பதிவிலே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரோலிங் ரிட்டர்ன்ஸ், ஆல்ஃபா, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஷார்ப் ரேஷியோ, கேப்சர் ரேஷியோ இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் டோட்டலாக நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணணுன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு 60% ஆஃப் த ஃபில்டர் அதில் முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஸ்பீடாக சொல்லிடுறேன் நான். இந்த மாதிரி காயின்ஸ் இதோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபில்டர்ஸில் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன். ஈக்விட்டி ஃபண்டில் தான் நான் போட போகிறேன், ஸ்டாக்ஸில் தான் போட போகிறேன். இந்த ஃபண்டு க்ரோத்தாக இருக்கும், டிவிடெண்ட் எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10,000 கோடிக்கு மேலே இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1க்குள்ளே இருக்கணும், எக்ஸிட் லோடு 1க்குள்ளே இருக்கணும், CAGR 5 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் 20% மேலே இருக்குன்னு கொடுத்துருவேன். இதெல்லாம் இங்கே தாங்க. நீங்கள் இதை பாருங்கள், இப்படி நீங்கள் செக் பண்ணிங்கனாலே வந்துடும். கேட்டகரி இதை பாருங்கள், ஈக்விட்டியாக தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட்டில் எனக்கு க்ரோத் வேணும்னு சூஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் பர்ச்சேஸ் அண்ட் 0லேருந்து எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்குறது தயாராக இருக்கேன்னு போட்டுவிட்டேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே நான் இது பண்ணி 1க்குள்ளே வச்சிட்டேன். ஆசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நான் 10,000 கோடிக்கு மேலே இருக்கணும், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி 10,000 கோடி வச்சிட்டேன். சரிங்களா? அப்படி வச்சனால தான் இந்த ஃபண்ட்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. எக்ஸிட் லோட் 1%க்குள்ளே இருக்கணும். காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் எனக்கு லாஸ்ட் 5 வருஷம் 20% கொடுத்துருக்கேன். இல்லை இன்னும் நிறைய ஃபண்ட் வேணும், நான் ரிசர்ச் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஒரு 15% வச்சிங்கன்னா கூட இவ்வளோ ஃபண்ட்ஸ் ரிசல்ட் ஆகுது பாருங்கள், 43. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறதுக்காக 20% கொடுத்த ஃபண்டை மட்டும் தான் எனக்கு வேணும். லாஸ்ட் 5 வருஷம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே 4 வருது. எல்லாமே பாருங்கள், 3 மிட் கேப் ஃபண்டு, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு. சரிங்களா? இங்கே டிஸ்கஸ் பண்ணுற இந்த பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபண்டாக இருக்கட்டும்ங்க, ஃபண்ட் நேம்ஸாக இருக்கட்டும், கம்பெனி எதுவுமே நான் சஜஷன் கொடுக்கல, இதை வாங்குங்க விற்கணும் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுக்கல. எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் முழுக்க டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துறோம் எப்படி இதை சூஸ் பண்ணோம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் HDFC மிட் கேப்பை நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன்னா கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆல்ரெடி போன வீடியோவிலே நம்ம பேசிக்காக இந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்துட்டோம். கரெக்டாக இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு நமக்கு இந்த ஃபண்டு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு கூகுளில் போடுறேன். அப்போ எனக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது. இதில் வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட்டாக வரதை இந்த அட்வைசர் கோச் அப்படின்ற வெப்சைட்டில் நான் செக் பண்ணிக்கிறேன். அகைன் சொல்கிறேன், இந்த வெப்சைட் இந்த ஃபண்ட் நேம் எதுவும் சஜஷன் கிடையாது. இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ரோலிங் ரிட்டர்ன் வெர்சஸ் பெஞ்ச் மார்க்குன்னு போடுங்க. இது 2 விஷயத்த சொல்கிறேன், அது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஒன்று இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இண்டெக்ஸ்னால் என்னென்னாங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபண்ட் என்னென்னா மிட் கேப் அப்படின்ற ஒரு ஃபண்டு. ஸோ மிட் கேப்னால் ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்டில் அவங்களே இதெல்லாம் மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 4,000 கம்பெனிஸ் 3,000 கம்பெனிஸ் இருக்குன்னா அதில் ரேங்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் 101வது கம்பெனிலேருந்து 209வது ரேங்கிங்கில் உள்ள கம்பெனிஸ் மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. மிட் கேப்போட இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இந்த ஒரு 150 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம், நான் கேட்டகரி ஆவரேஜ் அப்படின்னு பேசும்போது என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு இந்த மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டை பற்றி. கேட்டகரினா இவங்கள மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்கள கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கேட்டகரி ஆவரேஜ். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இண்டெக்ஸில் ஒரு 150 கம்பெனி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டே இருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க அந்த 150 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, டைரெக்டாக இண்டெக்ஸ்னு இல்லாமல் மிட் கேப் அப்படின்னு டைரக்ட் க்ரோத் அப்படின்னு இருக்குன்னா, இவங்க அப்படியே டிட்டோவாக அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. இவங்க மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவாக எந்த கம்பெனியில் எப்படி வேணால் மாற்றி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இண்டெக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், HDFC மிட் அப்படின்னு போட்டாலே வந்துடுது பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, HDFC மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்குது. கண்டிப்பாக GR க்ரோத் இருக்கணும். டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் கிடையாது. கிளிக் பண்ணிட்டீங்களா? செலக்ட் டேட்டா, இந்த ஃபண்டு எப்போ ஸ்டார்ட் ஆனது, இன்செப்ஷன், அந்த டேட்டா ப்ரீஃபில்லாக செலக்ட் அதுவே வந்துடும். 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், லாங்கர் ரன்னுக்கு பார்க்க போகிறேன். 10 இயர்ஸ்க்கு. அப்போ தான் நல்ல டேட்டா நமக்கு கிடைக்கும். கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. வந்துடுச்சிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு என்னங்க இது ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர்லி 10% கொடுத்தது, 2 வருஷத்துக்கு 12% கொடுத்தது அப்படின்றது இல்லை. ரோலிங் ரிட்டர்ன்ஸு ஒரு நாள் இப்போ நான் இங்கே பாருங்கள், வைக்கும்போது உங்களுக்கு காட்டுதா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டு HDFC மிட் கேப் ஃபண்டு. என்ன காட்டுது படிங்க, January 1, 2013
ஜான்வரி 1 2023 வரைக்கும் எப்படி இந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு டே வைஸ்லேயும் கால்குலேட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த பீரியட் டு இந்த பீரியட் இன்னும் புரியலனாலும் இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். இங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஜூன் 25லேருந்து ஜூன் 25 டேட்டு தான். ஆனால் இயர் பாருங்கள், ஜூன் 25 2013 ஜூன் 25 2023 இப்படி டே டு டே ரொம்ப டீட்டெயில்டாக ரிட்டர்ன்ஸை பார்த்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த ஃபண்டு பாருங்கள் எப்படி பீட் பண்ணியிருக்குன்னு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இது வரைக்கும் பாருங்கள், நிஃப்டி மிட் கேப் மார்க்கெட்டில் இந்த 150 கம்பெனி தான் மிட் கேப்பாக அவங்க வச்சுருக்காங்க. இவங்களும் மிட் கேப் கம்பெனிஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி டிட்டோவை போடாமல் இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இது இண்டெக்ஸ் ஃபண்டு, இது இண்டெக்ஸ் கிடையாது. சரிங்களா? இன்னும் சிம்பிளாக பண்ணால் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் சரியான பீட் பண்ணியிருக்காது. சில இடத்துங்களில் கூடவே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள், ஆல்மோஸ்ட் பீட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வச்சு பாருங்கள் நிஃப்டி மிட் கேப் 20.95 கொடுத்துருக்குன்னா நம்ம ஃபண்டு, நம்ம இப்போ பார்க்குற ஃபண்டு 22.51% கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தாங்க நீங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் நான் மார்னிங் ஸ்டார் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி இதில் வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கணுங்க. சரிங்களா? சும்மா உங்களோட மெயிலை கேட்கும், உங்கள் நேம் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கேட்கும், பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். டைரெக்டாக அதே ஃபண்டே பார்க்கலாமா? HDFC திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபண்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம அங்கே காயினில் செக் பண்ணால் 5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ 10 வருஷம் பார்க்கும்போது வேறு நிறைய வரலாம். ஸோ இங்கே இடத்துல நம்ம அது 10 வருஷமாக பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ HDFC மிட்கம் ஃபண்டு டைரக்ட் க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோமா? இதில் ஸோ ரிஸ்க் அண்ட் ரேட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்டில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப் ரேஷியோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால தான் பர்டிகுலர் இந்த வெப்சைட் சூஸ் பண்ணால், மற்றபடி எந்த வித விஷயமும் கிடையாதுங்க. நீங்கள் வேறு எதுலையா இந்த டேட்டா இருந்தாலும் சூஸ் பண்ணலாம். சில வேல்யூ ரிசர்ச்சில் கூட இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ரேஷியோவெலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இயர்ஸை பாருங்கள். 3, 5, 10 இருக்குல்லையா? 10 இயர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. லாங்கர் ரனில் நீங்கள் செக் பண்ணுறதா ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரேஷியோ ஆல்ஃபாங்க. ஸோ ஆல்ஃபா அப்படின்ற மீனிங் என்னென்னாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட நல்லபடியாக ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்னால் இப்போ தான் நம்ம பேசணும், மார்க்கெட்டில் உள்ள 150 கம்பெனி இண்டெக்ஸ் இருக்குல்லையா, அதுதான் மிட் கேப்பில். ஸோ இப்போ ஆல்ஃபா வேல்யூ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து, இந்த ஃபண்டு ஒரு 15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு 12% தான் கொடுத்துருக்கு. இப்போ நீங்களே பாருங்கள், இங்கே இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்கோட இப்போ இது ஒரு 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா ஆல்ஃபா 3 அப்படின்னு இருக்கும். இப்போ நாம் இங்கே பார்த்துருக்க ஃபண்டில் ஆல்ஃபா வந்து 1.23 போட்டிருக்குங்க பர்சன்டேஜில். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா இதே 10 வருஷத்தில் இந்த ஃபண்டு கூடுதலாக ஒரு 1.23%, அதாவது 11.23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தங்க. புரிஞ்சிருச்சா ஆல்ஃபானா என்ன அப்படின்றது? பக்கத்தில் அப்படியே கேட்டகரி பாருங்கள், -0.57 இருக்குது. அப்போது மார்க்கெட்டோட 0.57% கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க இது. ஸோ இந்த கேட்டகரின்னு யார் நான் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இவங்கள மாதிரியே மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபண்ட் வந்து கொஞ்சம் ஓகே தான், பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆல்ஃபா படி. செகண்டு பீட்டாங்க. பீட்டா அப்படின்னு என்னங்க, இந்த ஃபண்டு எப்படி வாலட்டிலிட்டியாக இருக்குது, மேலே போகும் பொழுதும் கீழே போகும் பொழுதும் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது, இவங்களோட இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போது பீட்டாவோட வேல்யூ 1 இருக்குன்னா அது அப்படியே மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் 10% கொடுத்தா இந்த ஃபண்டு 10% அப்படியே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு அர்த்தம். ஒருவேளை பீட்டாவோட வேல்யூ 1க்கு மேலே இருக்குது, 1க்கு மேலேனா அது 1.2 இருக்கலாம், 1.3 இருக்கலாம், 1.4 இருக்கலாம், எப்படின்னு இருக்கலாம் இல்லையா? 1க்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட்டோட ஜாஸ்தியாக இது மேலே போகுதுன்னு அர்த்தம். வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேலே போகும்பொழுதும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பீட்டா வேல்யூ 1க்கும் கீழே இருக்குன்னா மார்க்கெட்டோட இது லெஸ் வாலட்டைல். மார்க்கெட் 10% கீழே போச்சுன்னா இது அதுக்கு கீழே போகல, இதுவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்லா தாக்கு பிடிக்கிறாங்க இந்த ஃபண்டை வச்சுருக்கோன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் 10% கீழே போகுதுன்னா பீட்டாவோட வேல்யூ வந்து 1.2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1ன்றதை வச்சுக்கோங்க, அது வந்து எக்ஸாக்ட் ஈக்குவல். 0.2 எக்ஸ்ட்ரா வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது மார்க்கெட் 10% கீழே போகும்போது இந்த ஃபண்டு ஒரு 2% கூடுதலாக கீழே போகுதுன்னு அர்த்தம். 1.2 பீட்டா வேல்யூவாக இருந்தால் 10% கீழே போச்சுன்னா இந்த ஃபண்டு 12% கீழே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஃபண்டில் நம்ம இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்க ஃபண்டில் 0.91 இருக்குங்க பீட்டா வேல்யூ. அப்படின்னா என்னன்னாங்க, பீட்டா வேல்யூ 1 விட கம்மியாக இருக்குது. அப்போது லெஸ் வாலட்டைல் தான்.
கீழே போகும்போது எடுத்துக்கலாம், இல்லை மேலே போகும்போது எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 0.91 எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? மார்க்கெட் 10% வந்து கீழே போகுதுன்னா இந்த ஃபண்டு 9% தான் வந்து கீழே போகணும்னு அர்த்தம். மேலே போகும்போதும் அது பொருந்தும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆவரேஜ் பீட்டா பாருங்கள் 0.90. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 0.91, ஒரு 0.1 தான் வித்தியாசம். ஸோ பெரிய வித்தியாசங்கள் இதில் பீட்டாவில் இல்லை. ரிஸ்க் அப்படின்னும் போது நீங்கள் இதை வந்து ரொம்ப அதிக வாலட்டைலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக இருக்கிறது சூஸ் பண்ணுறது நல்லதுங்க. 3வது ஷார்ப் ரேஷியோ அப்படின்ற டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். இது எதை மெஷர் பண்ணுதுனாங்க, ஒரு யூனிட் ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபண்ட் ஏ, இப்போ நான் ஏதோ ஒரு ஃபண்டு எடுக்கிறோம், அந்த ஃபண்ட் வந்து 15% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோடைய ஷார்ப் ரேஷியோவை 0.8 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபண்டு கீழே பார்க்குறோம், அதோட ஒரு சதவீதம் கம்மியாக தாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 15 கிடையாது, 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் ரிஸ்க்கை லோன் சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஷார்ப் ரேஷியோ 1.4 இருக்குது. இட் மீன்ஸ் ஒரு யூனிட் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபண்டு ஏ வந்து வெறும் 0.8% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரியும், இது ஒரு யூனிட் ரிஸ்க் எடுத்து 1.4% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எது நம்ம பார்ப்போம்? ரிஸ்க்கு லோவாக இருந்தாலும். இப்போது நாம் சூஸ் பண்ணிருக்க இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா 0.71 வந்து இருக்குது ஷார்ப் ரேஷியோ. அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஃபண்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து 1க்கு ஒரு க்ளோஸராக இருக்குது. அதே இதோட கேட்டகரி பாருங்கள், இவங்கள மாதிரி மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 0.6 தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்க பரவாயில்ல, வின்னிங் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டேர்ம்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். எண்ட் ஆஃப் த டைமில் வந்து எதையுமே வந்து ஒன்றில் இது பெட்டராக இருக்குது, ஒன்றில் அது பெட்டராக இருக்குன்னா நீங்கள் மொத்தமாக சேர்ந்து சூஸ் பண்ணி எது ரொம்ப வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தானே வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்து ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் ஃபைனலைஸ்க்கு பண்ணிடுங்க. சரிங்களா? இப்படி எடுத்துல மொத்தமாக நீங்கள் கரெக்டாக வரணும் அப்படின்ற ஃபண்டை தான் நான் சூஸ் பண்ணாமல் முடிவு எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் என்ன பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒருவேளை கம்மியாக இருக்கா, அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன்னா செலவு கம்மியாகுது, நம்மளுடைய ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கம்மியாகுது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாங்க. ஸோ இப்போது அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்ற டேமை நீங்கள் பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்டில். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக எதை மென்ஷன் பண்ணாங்க, ஹையர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருந்துச்சுன்னா ஃபண்டு மோர் வாலட்டைல்னு சொல்லலாம். லோவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதை மார்க்கெட் ஓகே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபண்டு. ஓகேங்களா? அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆவரேஜாக ஒரு ஃபண்டு 12% ரிட்டர்ன் கொடுக்குங்க, அந்த ஃபண்டோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னாங்க, இந்த 12லேருந்து கீழே போகும்பொழுது இந்த 8 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு? 4 இருக்கும். இந்த ஃபண்டு ஏதோ ஒரு காரணத்தினால கீழ் நோக்கி போகுது அப்படின்னா அப்போது 4% நிற்கிதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே இன்னொரு ஃபண்டு பாருங்கள், ஃபண்டு பி சேம் 12% ரிட்டர்ன், ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 15 இருக்குது. அப்போது இந்த 12ல் இந்த 15 நீங்கள் சும்மா மைனஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது? -3க்கு போயிடும். கரெக்டாக? அப்போ ஃபண்டு ஏ 12% கொடுத்தாலும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 8 தான் இருக்குது. ஸோ அது பெட்டராக இருக்குது நமக்கு. ஃபண்டு பி 12% கொடுத்தாலும் 15% கீழே போகும்போதும் போகும். அப்போது கீழே போகும்போது மட்டும் கிடையாது, மேலே போகும்போது இதே நடக்கும். ஃபண்டு ஏ 12% கொடுக்கும்போது 20% வந்து இந்த ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது ஹிஸ்டாரிக்கலை வச்சு. அதே ஃபண்டு பி 12% மேலே போச்சுன்னா 15% கூடுதலாக கிட்டத்தட்ட எவ்வளோ 27% வந்து மேலே உங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் லோவரையும் பார்க்கணும், கீழே போகும்போது பார்க்கணும், மேலே போகும்போது பார்க்கணும். எது பெட்டர்னு பாருங்கள். எப்பவுமே கீழே போகும்போது கம்மியாக போகிறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபண்டை பார்க்கலாமா? நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டு 18.6 கொடுத்துருக்குங்க. ஸோ அதுதான் ஆவரேஜாக ஒரு இப்போ இந்த ஃபண்டை வந்து ஒரு 10% கொடுக்குன்னா நீ மேலே போகும்போது 28% இது கொடுக்குன்னு அர்த்தம். அதே ஃபண்டு ஒரு 10% கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த 18 மைனஸ் பண்ணிங்கன்னா -8% போய்டுன்னு அர்த்தம். இவ்வளோ தாங்க. ஸோ நம்ம லோ ரிஸ்க்காக பார்க்கும்போது எப்போயுமே நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக லாஸ்ட்டான விஷயத்தை பார்க்க போகிறோம், கேப்சர் ரேஷியோ. என்னென்னாங்க, மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எப்படி எக்ஸாக்டாக உங்கள் ஃபண்டு வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்றதா இது. இப்போ 100க்கு மேலே இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் நல்லாவே மார்க்கெட்டோட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி சொல்லலான்னா, மார்க்கெட் அதாவது மிட் கேப்போடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 10% மேலே போகுதுன்னா இந்த ஃபண்டு என்னென்னா வந்து ஒரு 12% மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ பர்சன்டேஜில் ஒரு 120%, இதோட 2% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. ஸோ இப்படி பார்க்கலாம் நீங்கள் அப் சைடு வந்து கேப்சர் ரேஷியோவை. டவுன் சைடு எப்படி பார்க்கலாம்? மார்க்கெட் 10% விழுகுது,
அப்போ இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7% தான் கீழே போகுதுங்க. அப்படின்னா டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ எப்படி இருக்கும்? 100% நீங்கள் பாருங்கள். 10ன்றது 100 நினச்சிக்கோங்க, 7ன்றது 70 நினச்சிக்கலாம். அப்போது கீழே போகும்போது 70% தாங்க மார்க்கெட்டே 10% கீழே விழும்போது இந்த ஃபண்டு 7% தான் கீழே போகுதுன்னு அர்த்தம். அதை அப்படியே கேப்சர் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிருச்சா? அப்சைட் கேப்சர் அதிகமாக இருந்தால் நல்லது, டவுன் சைட் கேப்சர் கம்மியாக இருந்தால் நல்லது. ஸோ இந்த ஃபண்ட் என்ன பண்ணியிருப்பாருங்க, இப்போது நாம் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் என்னங்க பண்ணுது, அப்சைட் ரேஷியோ 92% கேப்சர் பண்ணுது. சரிங்களா? உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து 10% மேலே போச்சுன்னா இந்த ஃபண்ட் அந்த டைமில் ஒரு 9.2% தான் மேலே போகுது. அது கீழே பாருங்கள், மார்க்கெட் 84 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர்ஸில். அப்போது கீழே போகும்போது மார்க்கெட் வந்து 10% கீழே போச்சுன்னா இந்த ஃபண்டு 8.4% தான் வந்து கீழே போகும்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் இந்த 10 இயர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் கேட்டகிரி ஆவரேஜ் பாருங்கள், மேலே போகும்போது இண்டெக்ஸை 89% தான் வந்து இது கேப்சர் பண்ணுது. அதே இடத்துல கீழே வரும்போது பாருங்கள், இண்டெக்ஸ் கூடவே சேர்ந்து கிட்டத்தட்ட 88% கீழே போயிருக்குது. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம கேப்சர் ரேஷியோ பார்க்கணும். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும்போது வெறும் வந்து ரிட்டர்ன்ஸை பார்த்துடாதீங்க. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டே பை டே, மந்த் பை டே இருக்கும் உங்களுக்கு அதில் டேட்டா. ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, ஷார்ப் ரேஷியோ, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், தென் லாஸ்ட் கேப்சர் ரேஷியோ. ஸோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது, வாரட்டையிலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, பரவாயில்ல, ஒரு % ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கொடுத்தாலும் ஓகே, அண்ட் ஃபைனலி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செலவும் கம்மி பர்சன்டேஜாக இருந்துச்சா, இப்படி பண்ணி வந்து ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஐடியாங்க எடுக்கலாங்க நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசின இந்த டிஸ்கஷன் பண்ண இந்த மார்னிங் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை HDFC ஃபண்டாக இருக்கலாம், இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், சரிங்களா, எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். எதுவுமே உங்களுக்கு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. உங்களுடைய அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சு பாருங்கள், நல்ல கம்பெனியாக பாருங்கள், நல்ல ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்களா பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே லாஸ்ட் வீடியோவும் பாருங்கள், இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்சியல் கண்டென்ட்ஸை அடிப்படையிலேருந்து டெப்த் அனாலிசிஸ் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு நமக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து போட போகிறோங்க. பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றிகள்.